வெல்கம் பேக் டு மை சேனல் த சஃபேர். ஐம் சுபா. இன்னைக்கு வந்து நம்ம வேலண்டைன் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே நல்ல செர்ரி ரெட்டில் ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு ரங்கோலி போட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெசிபீஸ்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது வந்து மார்னிங் நான் வந்து பொங்கல் வச்சு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே கிளம்பலாம். ஸோ எங்கே நான் கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான். ரீசெண்டாக நான் கேரளா போயிருந்தேன். ஸோ இங்கே வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் குக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. இங்கே வந்துட்டு இதை குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் குக் பண்ணுறதுக்கான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டில் போய் குக் பண்ணணும். இதுதான் பிளானு. நான் இங்கேருந்து குளிச்சு கிளம்புறதுக்கே ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு போனால் எப்படியும் குக் பண்ணி சாப்பிட்றதுக்குமே 2 ஹவர்ஸ் ஆயிரும். 1.5 to 2 ஹவர்ஸ் ஆயிரும். ஸோ வந்துட்டு எப்படியும் நம்ம கார்விங்லாம் வேறு பண்ணுறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கே வந்துட்டு எப்படியும் ரஃபாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும். ஸோ வந்துட்டு பேக்கரியில் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதை போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக் பண்ணுறதா வந்து நினச்சிருந்தேன். ஸோ வந்து வாட்டர்மெலன் வேறு மொஜிட்டோவுக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஃப்ரூட் ஷாப் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் பேக்கரி ஷாப்பில் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னா சோமாஸ், அதுக்கப்புறம் வந்து பஃப், அப்புறம் கேக் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலி அன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பனானா அண்ட் கேரட் கேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ரெண்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சில வெஜிடபிள் ரோல்ஸ் அண்ட் சிக்கன் ரோல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட் கார்விங்க்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி கார்விங்க்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு ஐட்டம் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து நார்மலாக நான் நைஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கார்விங்க்குன்னு வந்துட்டு நிறைய பிளேட்ஸ் அண்ட் அந்த நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து எப்போதும் நான் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி ப்ளூ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அவுட்கம் வந்துச்சு அப்படிங்கிறது நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்படியே சைட் பை சைட் வந்து குக் பண்ண ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு எதையும் நம்ம தேட வேண்டியதில்லை. ஸோ சில ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ரைஸை வந்து சோக் பண்ணிட்டு அப்படியே சைட் பை சைட் வெஜிடபிள் சாப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து இந்த கேபேஜில் வந்து நான் டெக்கரேட்டிவ் பார்ட்காக என்ன பண்ணியிருந்தேன்னா 2 அந்த மேலே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லீஃப் இருக்கும்ல, ஸோ அதை வந்து 2 லீஃப் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வந்து ரைஸ் இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் டெக்கார் பீஸா பின்னாடி யோசிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட்டே. அப்புறம் கேரட், பீன்ஸ் இன்றைக்கி வந்து நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ கேபேஜ், கேரட், பீன்ஸு, அப்புறம் கேப்சிகம், ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே சாப் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் வந்து பன்னீர் கெபாப் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எவ்வளோ ஃபைனாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கேபேஜ்லாம் வந்து நான் அந்த மாதிரி நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். பன்னீர் டிக்காக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து காரப்பொடி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா இதெல்லாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா வந்து பன்னீரில் வந்து மசாலா வந்து ஒட்டாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த பன்னீரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். அது ஊறுற டைமில் நான் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில்ஸ் ஆர் 1 விசில் வந்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் இந்த கெபாப்க்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். டூத்பிக்கில் வந்து நம்ம பன்னீரை சென்டரில் வச்சு 2 சைடும் கேப்சிகம், ஆனியன் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி பேனில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ரொம்ப ஸ்பீடாகவே ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் வந்து நான் இந்த மாதிரி ஆயில் அண்ட் பட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஸோ அந்த வேகிற டைமில் நாங்கள் வந்து கிரேப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே சைட் பை சைட் அப்படியே அவசரமாக தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கிரேப்ஸ் வந்து நம்ம ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு அதை தலைகீழ மாற்றி வச்சோம் அப்படின்னா இந்த ஹார்ட் இன் ஷேப் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டூத்பிக் இருக்கு இல்லையா, அதை வந்து சைடாக வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணி இப்படி கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப் வந்துடும். ஸோ அதில் வந்து நான் பிளாக் கிரேப்ஸும் சைடில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த அவுட்கம் வந்து நான் கடைசியில் ரிசல்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன். இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில்டு ரைஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரைஸ் உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் உடையாமல் வரும். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹபீமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து சால்ட் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு சால்ட் பத்தலை. ஸோ அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக ஃப்ரைட் ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இங்கே ரோஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்க பாட்டை உள்ள பாட்டை வந்து நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இன்னொரு டொமேட்டோவை பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
அத கட் பண்ணத வந்து நம்ம வந்து இந்த மாரி நீளமா ஸ்ட்ரெய்ட் லைன்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும். அந்த மாரி ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி அரேஞ்ச் பண்ணிட்டு, இத வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்ல வந்து ரோல் பண்ணணும். ஸோ எதுவுமே வந்து நகன்றாம உள்ள ஃபுல்லா அந்த நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளார் ஷேப் வந்துரும். ஸோ நான் கேமரா புடிச்சிருக்கனால எனக்கு தெரியல. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ரோஸ் ரெடி பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த உள்ள சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா? அதில வந்து இந்த சுத்துனத வந்து உள்ள வச்சுட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மாரி ரோஸா அழகா ரெடி ஆயிரும். ஸோ இதில எந்த இதுவும் நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. அப்புறம் பெட்டல்ஸ் வராது ஒழுங்கா. அப்புறம் இந்த மாதிரி குக்கும்பர வந்து பாதியா கட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த மாரி குக்கும்பர வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த லைன்க்குள்ள விடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அந்த மாரி ஃபுல்லா விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாட்டர்மெலன் மொஜிட்டோக்கு வந்து நான் வாட்டர்மெலன் வந்து சீட் ரிமூவ் பண்ணி இந்த மாரி ஒரு ஜார்ல ஆட் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அண்ட் அப்புறம் வந்துட்டு ஒரு லெமன் வந்து பாதிக்கும் கொஞ்சம் குவார்ட்டர் கம்மியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைம் ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் லைம் ஸ்க்யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் ரொம்ப கசப்பாக ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஹனி வந்து ஒரு 1/2 to 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில இந்த 3மே வந்து நம்ம ஆட் பண்ற லெவல்ல தான் இருக்கு. இல்லாட்டினா ஓவர் பவரிங் ஆயிரும். நல்லா இருக்காது. ஸோ ஜூஸ் வந்து நான் அரைச்சு எடுத்து இந்த மாரி வடிகட்டி எடுத்து இந்த கிளாஸ்ல எடுத்து வச்சுடுறேன். ஐஸ் கியூப்ஸ் அண்ட் லைம் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்க வந்து இந்த மாரி ஊத்தி வச்சுட்டீங்க அப்டின்னா, மொஜிட்டோ வந்து ரெடி ஆயிரும். இது கூட மேல வந்து நம்ம புதினா ஆட் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னும் நல்லாயிருக்கும். டெக்கரேட்டிவா இருக்கும். மினிமலான ஃப்ரூட்ஸ் வச்சு நம்மளே சிம்பிளா, இன்ஸ்டன்ட்டா வந்து வீட்ல ரெடி பண்ணலாம். ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அன்டில் தென் இட்ஸ் மீட் யூ ஃப்ரம் ஷுபா.